All you should remember is plan your pregnancy. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் ஸ்பேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்பேசிங் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜ் அண்ட் டிபெண்டிங் அப்பான் யுவர் சாய்ஸ் அண்ட் டிபெண்டிங் அப்பான் த ரூட் ஆஃப் டெலிவரி, நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ, இதெல்லாம் வச்சு 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்கள் தள்ளி போட வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 பேருமே கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைய அடுத்து எத்தனை வருஷம் தள்ளி போடலாம். இதுக்கு பேர் தான் ஃபேமிலி பிளானிங். ஸோ அதை முதல்ல முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் டாக்டரை டெலிவரி முடிஞ்சு ஒரு 3rd மந்த் போல் போய் ஆராம்சே, ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் இருக்கும், ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வெயிட் கெயின் ஆகிருப்பீங்க, வெயிட் லாஸ் ஆவீங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கில் டவுட் வரும், ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பீங்க, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் விட்டுட்டு 3rd மந்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணணும், கன்சீவும் ஆகிடக்கூடாது, என்னென்ன சேஃப் மெத்தட் டு அவாய்ட் பிகமிங் ப்ரெக்னென்ட் வைல் பிரெஸ்ட் ஃபீடிங் த சைல்டு அப்படின்றத டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க நீ தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கப்ப கன்சீவ் ஆக மாட்டே, அதனால் அதை பற்றி வரி பண்ணாதன்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் வரல, அப்போ நீ கன்சீவ் ஆக மாட்டே, வரி பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களும் பீரியடே வராதவங்களும் எப்பயாவது நடக்கிற எராட்டிக் ஓவுலேஷன்னால் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்சீவ் ஆகாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கான்ட்ரசெப்ஷன் அட்வைஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.